ஹே ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லாக ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஜாலியான வீடியோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் வீக் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸுமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸும் வந்திருக்கு, ஓகேங்களா? நான் ஒரு 5 ப்ளவுஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 5 ப்ளவுசஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. அவங்களுக்கு வந்து அளவுக்கு கொடுத்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒர்க்கு. அண்ட் தென் அது போக நான் ஒரு சாரீ வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் கவுன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து அவங்களும் வந்து இன்னும் ஒரு சில சாரியெல்லாம் கொடுக்குறேன். எனக்கு அதே மாதிரி கவுன் வந்து மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. எனக்கு அது கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அது போக லாஸ்ட் வீக் வந்து நம்ம கேக் ரெடி பண்ணி செல் பண்ணியும் ஆச்சு. அண்ட் தென் ஊருக்கும் வந்து ஒரு கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஆக்சுவலி நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போன கேக் வந்து பத்தவே இல்லை. யாருக்குமே வந்து அவங்க வந்து எனக்கு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு பிக் கேக்காக வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் இல்லை அப்படின்னா எப்போ வந்து எல்லாருமே இருப்பாங்களோ, ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய கேக் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீக் வந்து 2 கேக் வந்து ரெடி பண்ணேன். ஒன்று வந்து வெண்ணிலாவும், இன்னொன்று வந்து சாக்லேட் கேக்கும் நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ வெண்ணிலா வந்து யார் கேட்டாங்களோ, அதாவது எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் இன்னொரு கேக் வந்து சாக்லேட் கேக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், குட்டியாக ஒரு 1/2 kg கேக் மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஊருக்கு கொண்டு போனேன், ஓகேங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே பத்தவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே யாருமே இல்லை வீட்டில், ஸோ அதனால் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லி தான் நான் 1/2 kg வந்து எடுத்துகிட்டு போனேன். பார்த்தாங்கன்னா அதுவே பத்தலை, ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ நம்மளோட டேஸ்ட்டான கேக் வந்து சாப்பிட்டு அதனால் வந்து யாருக்குமே பத்தல. ஸோ தட் நான் அந்த பிளான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அது போக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஐப்ரோ பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க, ஓகேங்களா? நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டிங் வந்து பண்ணுவேன், ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கும் அதாவது பெயின் சென்சிட்டிவாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து பியூட்டிஷியன் வந்து உங்களுக்கு தெரியும், இல்லை மேக்கப் வந்து உங்களுக்கு தெரியும் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸ்கின்ல வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ப்ளக்கிங் அந்த டான்சில்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன், ஓகேங்களா? ஓரளவுக்கு பெயின் டாலரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து த்ரெட்லேயே தான் பண்ணுவேன். ஆனால் வந்து கை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா? ரொம்ப வந்து என்னால் டாலரேட்டாக பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் வாயில் வச்சு எடுக்கிற மாதிரியும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு மெத்தடுமே வந்து செட்டே ஆகல, ஓகேங்களா? அவ்வளோ பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நான் அப்பர் ஐ மட்டும் தான் எடுத்தேன். ஸோ அதுக்கே வந்து அவங்களால டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ தட் அவங்க வந்து இல்லைங்க எனக்கு வேண்டாம், ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு ஆசையாக தான் இருக்குது, பட் நான் நல்லா ஷேப்பாக எடுக்கணும்னு ஆசையாக தான் வந்தேன், பட் நான் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவானா உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அட்லீஸ்ட் 1, 2 முடியாச்சும் நீங்களே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அந்த பெயின் உங்களால் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பியூட்டிஷியன்கிட்டயோ இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்டயோ நீங்கள் போயிட்டு த்ரெட்டனிங் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப வெறும் ஆசைக்காக மட்டுமே நீங்கள் வந்து போய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட பாடியும் வந்து ஒபே பண்ணணும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நமக்கு நம்மளே வந்து என்னது ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா? அது தேவையில்லையே. அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அந்த பியூட்டியை வந்து பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படியே நமக்கு பியூட்டிஷியன் பண்ணணும், அப்போது நான் வந்து அழகாக என்னோடய அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய சோர்சஸ் இருக்குது, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து நீங்கள் பியூட்டிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து இல்லை இது பண்ணால் தான் நான் பியூட்டியாக தெரியணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, ஓகேங்களா? நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், பட் இருந்தாலும் அதையும் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம கட்டாயப்படுத்தி வருத்தி வந்து நம்ம அந்த த்ரெட்டிங்கோ பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்தவங்களே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் பார்க்குறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரூ, நான் அது வந்து ஒத்துக்கிறேன். எனக்குமே ஆசையாக தான் இருக்கும்.
பட் என்னன்னா, அதுக்கு நம்மளோட பாடி ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்போதானே நம்ம வந்து அதுக்கேத்த மாரி நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 2 ஹேர் வந்து இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் அப்டின்னா, அந்த பெயின் வந்து என்னால டாலரேட் பண்ணணும். ஸோ அந்த பெயின் என்னால டாலரேட் பண்ண முடியல அப்டின்னா, அது வந்து அங்க டேமேஜ் தான் ஆகும். என்னன்னா, பிளட் எல்லாமே வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்ளோ கஷ்டப்படுத்தி பண்ணணுன்ற அ ஒரு விஷயமே இல்லையே! கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கேத்த அத தவிர்த்து நெறைய வந்து விஷயம் இருக்கு. நம்மள வந்து பியூட்டிஃபை பண்றதுக்கு. இல்ல நீங்க அத தவிர்த்து நீங்க ஹேர் ஸ்டைலிங் பண்ணலாம். இல்ல மேக்கப் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அப்டியே நீங்க யூஸ் பண்ற அட்டையர் வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்ட்டா வந்து குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பண்ணா தான் நான் பியூட்டியா தெரிவேன். அப்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க அத நெனச்சு மத்தவங்க பண்றாங்களே அப்டின்றதுக்காக நீங்களும் பண்ண முயற்சிக்காதீங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க பேட்ச் டெஸ்ட்டோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி, குட்டி டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்த பெரிய ப்ராசஸ்க்கு வந்து போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நெனச்சது. ஓகே. இது போக இன்னும் கூட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் வச்சிருக்கேன். அத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. பாய். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.